ஹலோ வணக்கம். நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா. RS 200 பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீர் போட்டால் வண்டி போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தாக்கா, ஏற்கனவே கிளச் பிளேட் ஆல்ரெடி மாற்றிருக்காங்களாம். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆயில் மூடி உடஞ்சிட்ருக்கு. அதை கூட மாற்றாமல் கிளச்சுக்கு பிளேட் மட்டும் மாற்றிருக்காங்க போலுக்கு. கிளச்சு அசம்பிளி செட்டு மாற்றலை. சரி வாங்க என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளச் கேஸ் போர்டில் திரும்பி பண்ணிடலாம். இதுபோல் யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளச் கேஸ் போல்ட் எல்லாத்தையும் கழட்டி முடிச்சாச்சு. இப்போ அதை வந்து ஆயில் ஃபில்ட்ரு போல்ட் வந்து கட்டுறோம். கிளச் கேஸ் வந்து கட்டியாச்சு, ஓரமாக வச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா கிளச் வந்து பிரிக்க போகிறோம். ஆயில் ஃபில்ட்ரு வந்து கட்டி எடுக்க போகிறோம். ஆயில் ஃபில்ட்ரு மூடி கட்டியாச்சு. அடுத்தது ஆயில் ஃபில்ட்ரு வெளியே எடுக்க போகிறோம். வெளியே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளச் வந்து பிரிக்கிறோம். கிளச் வந்து செட்டு மாற்றக்கணும், நார்மலாக தான் மாற்றிருக்காங்க. கிளச் பிளேட்டு மட்டும் மாற்றிருக்காங்க. ஸ்டீல் பிளேட்டு கூட மாற்றக்கணும். ஸ்டீல் பிளேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஹீட்டில் கருகி போயிட்டுருக்கு. இந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டு மேலே ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி கோடு கொடுத்துட்டாங்கன்னா அந்த நெட்டு வந்து ஆப்போசிட் த்ரெட்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நெட்டு வந்து கட்டி முடிச்சாச்சு. அந்த கிளச் அசம்பிளி வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எந்த கண்டிஷனில் எரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு. கிளச் செட்டு கட்டியாச்சு. மெக்கானிக் நண்பருக்கு ஒரு சின்ன தகவல் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு ஹை ஸ்பீடான வண்டிலாம் பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டு மாற்றும் போது கிளச் பிளேட்டு மட்டும் மாற்றாதீங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிளச் அசம்பிளி சேர்த்து மாற்றிடுங்க. இப்போ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டு மாற்றியே ஒரு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 2 வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே திரும்பி இந்த கம்ப்ளைண்ட் அப்படியே வந்துடுச்சு. இந்த கிளச் ஹவுசிங் வந்து போயிட்டுருக்கு. இதை கூட சரியாக பார்த்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அப்படியே மாட்டி விட்டுருக்காங்க கிளச் பிளேட் மட்டும் போட்டு. கிளச் பிளேட்டில் எந்த அளவுக்கு கருகி போயிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஹீட் ஆகிட்டு அந்த எந்த அளவுக்கு சூடு ஏறி இருந்தால் அது அந்தளவுக்கு அனல் பட்டு அந்த ஸ்டீல் பிளேட்டோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். இரும்பு பிளேட்டோட கலர் வந்து இப்போ நம்ம வந்து அடுத்து இந்த கிளச் அசம்பிளி தான் மாற்ற போகிறோம்.